எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு, ஐயா கலைஞர் அவர்களுக்கு பிறகு, அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ஆளுமையை இன்றைக்கு சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. அதாவது நிற்கலை, வெளியில் வரலை, மக்களை சந்திக்கலை அப்படின்னு சொல்கிறது எல்லாமே இவர்களுடைய நெரேட்டிவ்ஸ். அவர் அலுவலகத்தை தாண்டி வெளியில் வரமாட்டாரு, மக்களை சந்திக்க மாட்டாருன்னு சொன்னீங்க. பரந்தூருக்கு வெளியில் வந்தார். அப்புறம் ஏன் நீங்கள் பரந்தூருக்குள்ளே அவர் அலோவ் பண்ணலை? அப்போ எங்கள் தலைவர் சென்று வந்த அடுத்த நாள் ஒரு அரசாங்கம் அறிக்கை கொடுக்குது. இத்தனை ஆண்டுகளாக அந்த மக்கள் 900 நாட்களாக போராடும் பொழுது வராத அறிக்கை எங்கள் தலைவர் போன உடனே வருதுன்னா அதுதான் அந்த பொலிட்டிக்கல் இம்பேக்ட். எங்கள் தலைவர் கண்டு இந்த திமுக அரசு இன்னைக்கு பயந்து இருக்குது. புல்லட் ஓட்டியதற்காக ஒரு தலித் இளைஞரை எவ்வளவு வன்முறை நடந்திருக்குன்னு நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இதெல்லாம் இன்றைக்கு அரசாங்கம் கண்டுகொள்ளாம ஒரு ஆட்சியை நடத்திக்கிட்டு வீடியோ ஷூட் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு பொதுமக்கள் இவ்வளவு பாதிக்கப்படும் போது அது எதையுமே கண்டுக்காம தெரிஞ்சுக்காம இருக்கிற ஒரு முதலமைச்சர் அப்பான்னு சொன்னா மட்டும் 2026 ஓட்டு போட்டுருவாங்களா? இன்றைக்கு திமுகவே ஆனா பாஜகவின் ஒரு ஜெராக்ஸ் காப்பியா தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அந்த சார் யாருன்ற விஷயத்தை இன்னுமே அதை தான் மறைச்சிட்டாங்கல்ல. யார் அந்த சாருன்னு கேள்வி கேட்டா எதிர்கட்சிகளுடைய வாய்ஸை நீங்க நெருக்குறீங்க, சட்டமன்றத்தில் எதிர்கட்சிகளோட வீடியோவை கட் பண்றீங்க. நாதஸ்மேனர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அது குறித்து விவாதிக்க தமிழக வெற்றி கழகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு ரமேஷ் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ கட்சியோட செயல்பாடெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஒரு வருஷத்துக்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. பிப்ரவரி 2 நம்ம கட்சி ஆரம்பித்தோம். கட்சி ஆரம்பிக்கும் போதே மிகப்பெரிய ஒரு மக்கள் வரவேற்போடு தான் தலைவர் இந்த கட்சியை துவங்கினார். ஏன்னா சினிமாவில் இருக்கும்போதே அவருக்கான ரசிகர்கள் ஏராளமான ரசிகர்கள். சினிமா ரசிகர்களாக மட்டும் கிடையாது, சினிமாவில் இருக்கும்போதே பல்வேறு களப்பணிகளை, மக்கள் பணிகளை எடுத்திருக்காரு, முன்னெடுத்து பண்ணியிருக்கிறோம். அதே போல் மக்கள் இயக்கம் அப்படின்ற ஒரு இயக்கத்தை 2009 கன்வெர்ட் பண்ணி அதன் மூலியமாக மக்களுக்கு சேவை செய்கிற ஒரு இயக்கமாக நாங்கள் பணியாற்றிட்டு வந்திருக்கோம். ஸோ மக்களுடைய வரவேற்பு, ஒரு தலைவராக எங்கள் தலைவரை உடனடியாக மிகப்பெரிய அளவில் மக்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அதோடைய எழுச்சி தான் இந்த ஒரு வருஷம். ஏறத்தாழ கட்சி பணிகள் எல்லாமே மிக சூப்பராக போயிட்டுருக்கு. உள்கட்டமைப்பு பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. வார்டு லெவலில் இருக்கக்கூடிய வரைக்கும் நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. பூத் நிர்வாகிகள் நியமிக்கக்கூடிய பணிகள் போயிட்டு இருக்கு. பூத் நிர்வாகிகள் நியமிக்கிற பணிகள்லாம் போயிட்டு இருக்கு. ஒரு மிகப்பெரிய வல்லமை படைத்த ஒரு கட்டமைப்பாக தமிழக வெற்றி கழகம் ஆல்மோஸ்ட் உருவாயிடுச்சு. ஓகே சார். இப்போதைக்கு எவ்வளவு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு கட்சியில் உறுப்பினர்கள்? ஏறத்தாழ 1 கோடி உறுப்பினர்கள் நம்ம தொட போகிறோம். அதற்கான அஃபிஷியலான விஷயங்கள் வெளியில் வரும். அதே போல் கிட்டத்தட்ட நீங்கள் சொன்னது போல் 67,000 பூத் உறுப்பினர்கள் போட போகிறோம். 120க்கான மாவட்ட தலைவர்கள் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். அதில் 96 பேர் அறிவிச்சிருக்கிறாங்க. இன்னும் சில பேரை அறிவிக்க போகிறாங்க. அதே போல் செயற்குழு உறுப்பினர்கள் 120 மாவட்டங்களுக்கும் நம்ம போட்டிருக்கோம். அதை தவிர்த்து அணிகளுக்கான நிர்வாகிகள், அந்த அணிகளுக்கு கிளைக்கழகம் வரையிலான நிர்வாகிகள்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்டமைப்பு, ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்சியாக நம்ம உருமாறிட்டு இருக்கோம். ஓகே சார். என்ன இருந்தாலுமே தமிழ்நாடு களத்தில் இன்னுமே தாவைக்கா நிற்கலை அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுகள் பலரும் உங்களுக்கு முன்னாடி வைக்கிறாங்க. அதுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அதாவது நிற்கலை, வெளியில் வரலை, மக்களை சந்திக்கலை அப்படின்னு சொல்கிறது எல்லாமே இவர்களுடைய நெரேட்டிவ்ஸ். மக்கள்கிட்ட இப்படி ஒரு நெரேட்டிவை செட் பண்ணிடணும்னா தாவேக்காவுக்கு எதிரான மக்களை திசை திருப்பலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே மக்கள் மிக தெளிவாக இருக்கிறாங்க. ஏன்னா தலைவர் அவர்கள் மிக தெளிவாக அறிவிச்சுட்டு தானே வந்தார். பிப்ரவரி 2 கட்சி ஆரம்பிக்கும் பொழுது என்னோடய திரைப்பட பணிகள் இருக்கா, அதை முடிக்கணும். அதே போல் கட்சியோட உட்கட்டமைப்பு பணிகள் முடிக்கணும், தோழர்களை அரசியல் மயப்படுத்தணும். இது 3மே நான் ஒன்றுக்கு டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு செஞ்சு முடிச்ச பிறகு, எல்லா வேலைகளும் முடிச்ச பிறகு நான் முழு நேரமாக 24 மணி நேரம் மக்களோட தான் இருக்க போகிறேன் அப்படின்னு தலைவர் அவருக்கு அறிவிச்சிட்டார். அப்படி அறிவிக்கும் போது கூட அவர் எந்தெந்த இடங்களுக்கெல்லாம் செல்ல முடியுமோ சென்றிருக்கிறாரு, மக்களை சந்திச்சிருக்கிறாரு, பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணுறாரு, தீர்மானங்கள் நிறைவேற்றாரு, அறிக்கைகள் கொடுக்குறாரு. இவ்வளவு பணிகளை இந்த ஓராண்டு காலத்தில் அவர் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு. இவ்வளவு வேலைகளுக்கு மத்தியிலுமே கட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு. அவர் பல இடங்களில் தோன்றதே இல்லை. நம்ம பரந்தூருக்கு வரலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. பரந்தூர் வந்துட்டாரு, பரந்தூருக்கு போனாரு. நீங்கள் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தீங்க? அவர் அலுவலகத்தை தாண்டி வெளியில் வரமாட்டாரு, மக்களை சந்திக்க மாட்டாருன்னு சொன்னீங்க. பரந்தூருக்கு வெளியில் வந்தார். அப்புறம் ஏன் நீங்கள் பரந்தூருக்குள்ளே அவர் அலோவ் பண்ணலை? ஏன் கிராமத்தில் நீங்கள் மக்களை பார்க்க அலோவ் பண்ணலை? எதுக்கு கிராமத்துக்கு வெளியில் அவரை நிற்க வச்சு மக்களை பார்க்க சொல்கிறீங்க? அப்போ உங்களுக்கு அந்த பயம் இருக்குல்ல. ஒன்று வரலன்னு சொல்கிறீங்க, வந்தால் மக்களை சந்திக்க அனுமதிக்க மாட்டீங்க. அப்போ இவர்களுடைய நிலைப்பாடுகளை தெரிஞ்சிருதா? வரலன்னு சொல்கிறது இவர்கள் விமர்சனத்துக்காக சொல்கிறது, வந்தால் அவரை தடுக்கக்கூடியது இவர்களுடைய அச்சம். ஸோ இவர்கள் ஒரு மிகப்பெரிய ஆளுமையை, எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு, ஐயா கலைஞர் அவர்களுக்கு பிறகு, அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ஆளுமையை இன்றைக்கு சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. அதனால இந்த கட்சிகள் பயத்தில் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் எதையோ ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகே சார்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து பரந்தூருக்கு வந்ததுக்கு அப்புறமா எல்லாரும் பரபரப்பாக பேசணும்னா வேங்கை வயலுக்கு விஜய் போகணும் அப்படின்ற விஷயங்கள் அந்த ஒரு டாக்ஸ் ஆரம்பித்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பரந்தூர் அன்னைக்கு அவர் போறாரு, வேங்கை வயல் சம்பந்தமான அந்த ரிப்போர்ட் வெளியாகுது, அந்த மக்கள் ஏதாவது பண்ணியிருக்காங்கிற மாதிரி விஷயங்கள் அந்த பல கட்சிகள் ஏற்றுக்கவே இல்லை. இனிமேல் பாஜக போன்ற கட்சிகள்லாம் இதில் சிபிஐ விசாரணை வேணுன்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. தாவேக்காவோட நிலைப்பாடுன்றது அதில் மட்டும் இன்னுமே கொஞ்சம் சைலண்டாக இருக்காங்களோ, அதில் ஏன் அந்த இல்லை நம்ம அதில் சைலண்ட்டாக இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா பரந்தூருக்கு சென்ற போதே வந்து தலைவர் அவர்கள் வந்து டங்ஸ்டன் பிரச்சனையை பற்றி அந்த இடத்துல பேசியிருந்தாரு. டங்ஸ்டனில் ஒரு நிலைப்பாடு எடுக்கிறீங்க, ஆனால் வந்து அதே நிலைப்பாடை ஏன் பரந்தூரில் எடுக்க மாட்டீங்க? டங்ஸ்டனில் இருக்கவங்க தமிழ்நாட்டு மக்கள் தான் அப்படின்னா, உங்களுடைய மக்கள் தான் அப்படின்னா, எதற்காக வந்து அப்போ பரந்தூர் மக்களை வந்து நீங்கள் வஞ்சிக்கிறீங்கன்னு சொல்லி தலைவர் அவர்கள் கேட்ட உடனேயே நீங்கள் டங்ஸ்டன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வந்தாங்க. அதே போல் வேங்கை வயலுக்கு வருவார் அப்படின்ற அந்த செய்திகள் வெளியான உடனேயே பார்த்தீங்கன்னா குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுது. அந்த குற்றப்பத்திரிகையுமே நீங்கள் வந்து அதுதான் சொல்கிறேன், அவர் வேங்கை வயலுக்கு அடுத்ததாக வருவாருன்னு எல்லாரும் நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது அதற்கான செய்திகள் வரும்போதே ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்கிறாங்க. அப்போது அவர் வந்து ஒரு இடத்துக்கு போனால் எந்த அளவுக்கு அது இம்பாக்ட் இருக்குது அப்படிங்கிறது இன்றைக்கு அரசாங்கம் தெரிஞ்சிருக்கு. அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிளுமே இருக்குது. நீங்கள் பரந்தூரில் வந்து அன்றைக்கு தலைவர் அவர்கள் சென்று அந்த மக்களுடைய அட்ரஸ் பண்ணிட்டு வந்த அடுத்த நாள் மறைமுகமாக அரசாங்கத்துக்கிட்ட இருந்து எல்லா இடத்துலையும் ஒரு அறிக்கை போகுது. என்ன அறிக்கை போகுது? எந்த விதமான பேர் கிடையாது, யார் அனுப்புனாருக்காங்க கிடையாது, ஒரு மொட்டை கடுதாசி மாதிரி ஒரு அறிக்கையை வந்து இந்த திராவிட மாடல் அரசு மக்களுக்கு கொடுக்குது. மீடியாக்களில் அது ஒளிபரப்பு செய்யப்படுது. என்ன சொல்கிறாங்க? அந்த இடத்துல நீர்வளம் பாதிக்காமல், நிலவளம் பாதிக்காமல், விவசாய வளங்கள் பாதிக்காமல் எப்படி ஏர்போர்ட் கொண்டு வரதுன்னு நாங்கள் திட்டம் போடுறோம், மக்களை நாங்கள் என்றைக்குமே பாதிக்க விட மாட்டோம், விவசாயிகளை பாதிக்க விட மாட்டோம்னு ஒரு மறைமுக அறிக்கையை வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. அப்போ எங்கள் தலைவர் சென்று வந்த அடுத்த நாள் ஒரு அரசாங்கம் அறிக்கை கொடுக்குது. இத்தனை ஆண்டுகளாக அந்த மக்கள் 900 நாட்களாக போராடும் பொழுது வராத அறிக்கை எங்கள் தலைவர் போன உடனே வருதுன்னா அதுதான் அந்த பொலிட்டிக்கல் இம்பாக்ட். எங்கள் தலைவர் கண்டு இந்த திமுக அரசு இன்னைக்கு பயந்து இருக்குது. ஸோ இந்த வேங்கை வயல் பிரச்சனைக்கு நம்ம வரும்பொழுது நம்மளோட நிலைப்பாடு மிகச்சரியா தலைவர் சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா ஏற்கனவே கூட்டணி கட்சிகள் முழுக்கொண்டு சிபிஐ விசாரணை கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் ஏற்கனவே விசாரணையை வந்து 2 ஆண்டு காலம் தாமதப்படுத்திட்டீங்க. 2 ஆண்டு காலமாக ஒரு ஆளுகின்ற முதலமைச்சர் அந்த இடத்துக்கு போய் அந்த மக்களை பார்க்கல. குறிப்பாக எஸ்சிஎஸ்டி மக்களோட அந்த ஒரு அமைப்புக்கு சீஃபே வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் தான். ஆமாம், அவர் போய் பார்க்கல. நீங்கள் வந்து பெரியார் ஐயா வழியில் ஒரு திராவிட மாடல் ஆட்சி செய்கிறோம், சமூக சீர்திருத்தம் நாங்கள் செய்கிறோம், நாங்கள் வந்து சமூக நீதியை பாதுகாக்கிறோம்னு சொல்லக்கூடிய திமுக அரசு வேங்கை வயலில் முதலமைச்சர் இன்னைக்கு வரைக்கும் போய் மக்களை பார்க்கல. துணை முதலமைச்சர் இன்னைக்கு வரைக்கும் போய் மக்களை பார்க்கல. வேங்கை வயல் மட்டும் இல்ல, பட்டேல் சமூகத்தினர் பொதுவாகவே சொல்றேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான். சரிதான். ஏன்னா இன்றைக்கு இந்த 4 ஆண்டு காலத்துல பட்டியலின சமூக மக்கள் மீது நடக்கக்கூடிய வன்முறை மிக அதிகமாக இருக்கு. இப்ப சமூகத்துல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு புல்லட் ஓட்டியதற்காக ஒரு தலித் இளைஞரை வந்து எவ்வளவு வன்முறை நடந்திருக்குன்னு நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இதெல்லாம் வந்து இன்றைக்கு அரசாங்கம் வந்து கண்டுகொள்ளாம ஒரு ஆட்சியை நடத்திக்கிட்டு வீடியோ ஷூட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நேற்று ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தலித் கர்ப்பிணி பெண்ணை எரித்து கொண்டு சொல்லிட்டு சிபிஎம் தினம் செய்திகள் வருது. தினம் பட்டியலினத்திற்கு எதிரான அவர்கள் அந்த மக்களுக்கு எதிரான அவ்வளவு வன்முறைகள் நடந்துருது. ஒரு தண்ணீர் எடுக்க முடியாது, நீங்கள் கிராமங்களில் நீங்கள் வந்து இடுகாட்டுக்கு எடுத்து செல்ல முடியாது, அவ்வளவு பிரச்சனை நடக்குது. இதையெல்லாம் கண்டுக்காத ஒரு முதலமைச்சர் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காரு, நான் தான் உங்களுக்கு அப்பான்னு சொல்லிட்டு. ஒரு பொதுமக்கள் இவ்வளவு பாதிக்கப்படும் போது அது எதையுமே கண்டுக்காம தெரிஞ்சிக்காம இருக்கிற ஒரு முதலமைச்சர் அப்பான்னு சொன்னா மட்டும் 2026 ஓட்டு போட்டுருவாங்களா? ஏங்க 4 வருஷம் ஆட்சியில் இருந்திருக்கீங்க, இது எதையுமே சரி செய்ய முடியாத, சட்ட ஒழுங்கை காப்பாற்ற முடியாத ஒரு முதலமைச்சர் ஆட்சியோட கடைசி ஆண்டுல வந்து நீங்க அப்பான்னு சொன்னா மட்டும் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருவாங்களா? ஏன்னா சென்டிமெண்ட் வீடியோ, சினிமாட்டிக் வீடியோ போட்டால் மட்டும் ஓட்டு போட்டுருவாங்களா? ஆட்சி முடிய போகுது, மக்கள் தூக்கி எறிய தயாராயிட்டாங்க, அதை மனமாற்றம் செய்ய இப்படி ஒரு வீடியோ பிராண்டிங் பண்ண வேண்டியது. இது ஒரு ஆட்சியா? வீடியோ ஆட்சி, ஆடியோ ஆட்சி, ஃபோட்டோ ஷூட் ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு சார். ஆனால் அப்படி இருந்துமே இப்போ ரீசெண்டாக வந்து அந்த கருத்து கணிப்பு முடிவுலாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கேவோட ஓட் பேங்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அந்த பர்சன்டேஜ் வைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றது தானே காட்டுது. இந்த ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பு தானே சொல்றீங்க? அது வந்து நாடாளுமன்ற தேர்தலை பொதுவாக வைத்து எடுக்கப்பட்ட ஒரு கருத்து கணிப்பு. நாடாளுமன்ற தேர்தலுக்கு வந்து நிலைப்பாடு வேற, சட்டமன்ற தேர்தலுக்கான நிலைப்பாடு வேற. இன்றைக்கு மக்கள் வந்து நாடாளுமன்றத்தில் வந்து பாஜகவுக்கு எதிரான ஒரு மனநிலையில தான் திமுகவுக்கு வாக்களிச்சு ஜெயிக்க வச்சாங்க. இன்றைக்கு வந்து திமுகவே ஆனால் பாஜகவின் ஒரு ஜெராக்ஸ் காப்பியாக தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இங்கே பாஜக வந்து பத்திரிகையாளர்களை ஒடுக்குது, பத்திரிகைகளை ஒடுக்குது, இணையதளங்களை பேன் பண்ணுது, இது போன்ற வேலைகளை பாஜக செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதே இன்னைக்கு திமுக வந்து இங்கே பாருங்க, பத்திரிகையாளர்களாக இருக்கட்டும், இல்லை யூடியூபர்ஸாக இருக்கட்டும், அதில் பேசக்கூடியவர்களாக இருக்கட்டும், அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்டாலும் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிடுறது. போராடுற விவசாயிகள் மீது குண்டா சட்டம் போடுறது. அங்கே ஒன்றிய அரசு என்ன பண்ணும்? போராடுற விவசாயிகள் மீது டிராக்டரை ஏற்றும், போராடுற விவசாயிகளை கைது செய்யும், காரை ஏற்றுவாங்க. இந்த வேலையெல்லாம் அங்கே செய்வாங்க. இங்கே போராடுற விவசாயிகள் மீது குண்டாஸ் போடுறது. அப்போ என்ன நடக்குது? அவங்களுடைய ஜெராக்ஸ் காப்பி ஆட்சி தான் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? அவங்களுக்கு எதிராக தான் மக்கள் மனநிலையில் உங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க. நீங்கள் என்ன வந்து செஞ்சிட்டீங்க? அவங்களுக்கு எதிராக என்ன நீங்கள் பண்ணி முடிச்சிட்டீங்க? ஆளுநர் கூட சேர்ந்து மட்டன் சமோசா சாப்பிட்றதா உங்களுக்கு டைம் கரெக்டாக இருக்குது, டீ விருந்தில் கலந்துக்க தான் உங்களுக்கு டைம் கரெக்டாக இருக்குது.
கேட்டால் நாங்கள் ஆளுநரை எதிர்க்கிறோம், ஒன்றிய அரசை எதிர்க்கிறோம். அந்த மாதிரியான ஃபங்க்ஷன்றது ரெகுலராக வந்து இயர்லி ட்வைஸ் நடக்குது. இண்டிபெண்டன்ஸ் டேக்கும் ரிப்பப்ளிக் நடக்குது. சாதாரண ஒரு ஏன் மற்ற கட்சிகள்லாம் வந்து நிராகரிக்கிறாங்களே? ஏன் முதல்ல எங்களுக்கு வந்து அழைப்பு வந்தது, நாங்கள் நிராகரிச்சிருக்கோம், நாங்கள் போலையே. நீங்கள் ஒரு ஆளுங்கட்சி தானே, உங்களோட நிலைப்பாட்டில் தெளிவாக தானே இருக்கீங்க, கொள்கை நிலைப்பாட்டில் இருக்கீங்கல்ல. ஒன்றிய அரசுக்கு எதிராக தானே செயல்படுறேன், ஒன்றிய அரசு வராமல் தடுக்கிறேன்னு பூச்சாண்டி காட்டுறீங்கல்ல. அப்போ இதெல்லாம் நீங்கள் ஏன் செய்யலை? மக்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க. இதெல்லாம் செய்யாமல் நான் உங்களுடைய அப்பா நெகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னா ஓட்டு போட்டுருவாங்களா? அப்பான்றவர்னா என்னங்க? அப்பானா முதல்ல வந்து ஒரு வீட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும், அங்கே இருக்கக்கூடிய குடும்பத்தினருக்கு என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். உங்கள் குடும்பத்துக்கு என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிக்கூடாது. உங்களுடைய சொந்த குடும்பத்துக்கு உங்கள் மகனுக்கு என்ன வேணும், உங்கள் தங்கைக்கு என்ன வேணும், உங்கள் குடும்பத்தினருக்கு மருமகனுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் அதை மட்டும் தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் அப்பா கிடையாதுங்க. அரசியலில் சொல்கிறேன், வீட்டில் ஓகே, அரசியலில் பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும், தமிழகம் முழுக்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். அவ்வளோ வன்முறை இன்றைக்கி அதிகமாக இருக்குது. மதுபான கடைகள் இன்றைக்கு வந்து தெருவுக்கு தெரு இருக்குது. மதுபான கடைகளை மூட நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? இதற்கு முன்பான தேர்தல்களில் முதல் கையெழுத்தில் மதுபானத்தை ஒழிக்கிறேன்னு சொன்னீங்களா இல்லையா? 2016 சொன்னீங்கல்ல. அப்போ இன்றைக்கி ஏன் நீங்கள் செய்யலை? ஆட்சியில் 4 வருஷம் நீங்களே ஏன் மதுபான கடைகளை ஒழிக்கலை? ஆனால் நீங்கள் செயல்படுற திட்டங்கள்லாம் பாருங்கள். நம்ம வந்து ஃபாரின்லேருந்து வந்து உயர் ரக மதுபானங்களை இறக்குமதி செய்யலாமா, மால்களில் வெண்டிங் மிஷின் வச்சு மதுபானங்கள் விற்பனை செய்யலாமா, ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியம்லேயும் திருமண மண்டபங்கள்லையும் நம்ம வந்து மதுபானங்கள் கொடுக்கறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டு பார்ப்போமா? இந்த வேலைகள் தானே செய்கிறீங்க. இது மக்கள் நல்ல ஆட்சியா? மக்களுக்கு நல்லது செய்கிற உங்களை பார்த்து அப்பான்னு கூப்பிட்டா பரவாயில்ல. நீங்கள் தான் மக்களுக்கு எதுவுமே செய்யல, மக்கள் உங்களை எப்படி கூப்பிடுவாங்க? மக்கள் வந்து தன்னுடைய மனதிலிருந்து ஒருத்தரை வந்து தந்தையாக கூப்பிடணும் அப்படின்னா கூப்பிடுவாங்க. ஒரு மனதிலிருந்து ஒருத்தர் அண்ணனாக கூப்பிடணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு பணி செஞ்சுருக்கணும். எந்த பணியுமே செய்யாமல் நீங்களே ஒரு வீடியோ போட்டு உங்களை அப்பான்னு சொல்லிக்கிறது என்ன அர்த்தம் இருக்குது? மக்கள் அதை ஏற்க தயாராக இல்லை. மக்கள் வந்து கோபத்தில் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த ஆட்சி மேலே. இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்லையும், நீங்களும் இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், நம்ம வீட்லையா இருக்கட்டும், பெண்கள் சுதந்திரமாக வெளியில் போயிட்டு வராங்களா? தினம் ஒவ்வொரு வீட்லையும் பயந்துக்கிட்டு இருக்காங்களா இல்லையா? பெண்களை வெளியில் அனுப்புறதுக்கு, குழந்தைகளை வெளியில் அனுப்புறதுக்கு. ஆண்களே இன்றைக்கி பாதுகாப்பாக வெளியில் போக முடியல. செயினை இருக்கிறானுங்க, மொபைல் ஃபோன்ஸை திருடுறாங்க, வழிப்பறி பண்ணுறாங்க. ட்ரெயினில் ஒரு கர்ப்பிணி பெண் போக முடியலை, மாணவிகள் போக முடியல. எங்கே பார்த்தாலும் வன்கொடுமை, எங்கே பார்த்தாலும் வந்து இது போன்ற கொலை கொள்ளை சம்பவங்கள் நிகழ்ந்து ஒரு சட்ட ஒழுங்கு சீர்கெட்ட ஒரு மாநிலமாக இருக்குது. தொடர்ச்சியாக பள்ளிகளில் பாலியல் சார்ந்த அச்சுறுத்தல்களும் அத்துமீறல்களும் அதிகரிச்ச விஷயங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பள்ளிகளில் மாணவிகளுக்கு மட்டும் இல்லைங்க, ஆசிரியர்களுக்குமே இது போன்ற பிரச்சனைகள் இருக்குது. எத்தனை ஆசிரியர்களுக்கு வந்து இது போன்ற பிரச்சனைகள் இருக்கு. இவங்களெல்லாம் பாதுகாக்க வேண்டிய போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இப்போ ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரை ஏடிஜிபி வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சஸ்பெண்ட் பண்றாங்க. ஏடிஜிபி வந்து தனக்கு வந்து வாழ்க்கைக்கு த்ரெட் இருக்கு, உயிர் த்ரெட் இருக்குன்னு சொல்றாங்க. அது போன வருஷம் நடந்தது. இதுல என்னன்னா காவல்துறை என்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கு அப்படின்னு முதலமைச்சர் சொல்றாங்க. ஆனா அந்த ஒரு சம்பவம் வந்து அவங்க சொன்னது படி நடக்கல, ஆக்சிடென்டா நடந்தது. அந்த கல்பனா நாயக் சம்பவம் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிடென்டெல்லாம் நடந்துச்சு. அப்பவே அது ஒரு இடம் மட்டும் இல்லைங்க, இன்றைக்கு எத்தனையோ இடங்கள்ல காவலர்களுக்கு பிரச்சனை. காவல்துறையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு எத்தனையோ இடங்களில் பிரச்சனை தான செய்திகள் வருது. ஏற்கனவே ராஜேஷ் தாஸ் அப்படின்ற ஒரு எக்ஸ் ஏடிஜிபி வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணியிருந்தாங்க, அவருக்கு தண்டனை கொடுத்து ஒரு காவல் அதிகாரி வந்து என்னால் வந்து சுயமாக ஃப்ரீயாக ஒரு விசாரணை நடத்த முடியலன்னு சொல்லிட்டு அதுல இருந்து விலகி போகக்கூடிய சூழல்ல தான் இன்னைக்கு இருக்கு. இப்போ அந்த அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்ல அந்த சைபர் கிரைமோட டிஎஸ்பி விலகி போயிருந்தாரு. ஸோ அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. அண்ணா யூனிவர்சிட்டி கேஸை நீங்க எடுத்துக்கோங்க. அந்த கேஸ்ல வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் நல்லா செயல்பட்டு இருக்குன்னு சொல்லிட்டு என்ன செயல்பட்டாங்க, என்ன செயல்பட்டு கைது நடவடிக்கைலாம் பண்ணியிருக்காங்க. சரி, அதுக்கப்புறம் சொல்லியிருக்கு எப்போ தண்டனை வாங்கி கொடுப்பீங்க? ஆனா இதுலயுமே என்ன ஒரு லூப் ஹோல் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த சார் யாருன்ற விஷயத்தை இன்னுமே வந்து அதை தான் மறைச்சிட்டாங்கல்ல. யார் அந்த சாருன்னு கேள்வி கேட்டா எதிர்க்கட்சிகளுடைய வாய்ஸை நீங்க நெருக்குறீங்க, சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சிகளோட வீடியோவை கட் பண்றீங்க, நீங்க பேசுற வீடியோக்கள் மட்டும்தான் வெளியில வருது, எதிர்க்கட்சி பேசும்போது கேமராவை ஆஃப் பண்ணிடுறீங்க. அப்புறம் மக்களுக்கு எப்படி சட்டமன்றத்தில் நடக்குதுன்னு தெரியும்? மக்களுடைய பிரச்சனை எதிர்க்கட்சிகள் எப்படி கொண்டு எதிர்க்கட்சியோட வேலைகள் என்னங்க? மக்களுடைய பிரச்சனையை அரசு எங்கெங்கெல்லாம் தவறாக நடக்குதோ அதை சுட்டி காட்டி அதை சரி செய்யறது தான் எதிர்க்கட்சியோட வேலை. அதை செய்கிற எதிர்க்கட்சிகளை நீங்கள் முடுக்குறீங்க, நீங்கள் வந்து கேமராவை ஆஃப் பண்ணுறீங்க, மக்களை சந்திக்க விட மாட்டேன் அப்படின்னா எப்படி நம்ம ஆட்சி நடத்த முடியும்? எப்படி மக்கள் வந்து நிம்மதியாக இருப்பாங்க? அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்தில் நீங்கள் என்ன பேசுகிறீங்க? அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே கேமரா இல்லைன்றீங்க, சிசிடிவி கேமரா. சரி, ஏன் வைக்கலை அப்படின்னு கேட்டால் அது வந்து ஆளுநருடைய கண்ட்ரோலில் இருக்கிற பல்கலைக்கழகங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ அது உள்ளே படிக்கிற மாணவர்கள்லாம் உங்கள் பிள்ளை கிடையாதா? தமிழ்நாட்டு மாணவர்கள் கிடையாதா? அந்த மாணவர்களுடைய பெற்றோர்கள் வந்து தமிழ்நாட்டு பெற்றோர்கள் கிடையாதா? உங்களுக்கு ஓட்டு போட்டவங்க கிடையாதா? அப்போ அவங்களுக்குலாம் நீங்கள் அப்பா கிடையாதா? அப்போ அவங்களுடைய பாதுகாப்பை நீங்கள் உறுதி செஞ்சுருக்கணுமா இல்லையா? ஏன் உறுதி செய்யலை? அதே பாதிக்கப்பட்ட மாணவிக்காக என் தலைவர் வந்து ஒரு கடிதம் எழுதுறாரு. மாணவிகளோடு பெண்களோடு உங்களுடைய பாதுகாப்பிற்காக நான் என்றைக்கும் உறுதுணையாக நிற்பேன், உங்களுடைய அண்ணனாக தம்பியாக நான் நிற்பேன்னு எங்கள் தலைவர் வந்து சொல்கிறார். அந்த கடிதத்தை நாங்கள் பெண்கள்கிட்ட விநியோகம் பண்ணுறோம். நாங்கள் இருக்கிறோம் உங்களுக்கு ஆதரவாக, நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வெளியில் வாங்க, நாங்கள் ஆதரவாக இருக்கோம்னு சொல்லி எங்களுடைய
கட்சியினுடைய நிர்வாகிகள், மகளிர் அணி நிர்வாகிகள்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க. கொடுத்தவங்களை என்ன பண்ணீங்க? அரெஸ்ட் பண்ணி தூக்கி உள்ளே வச்சிங்க. இல்லை, அது நார்மலாக வந்து ஒரு கைது பண்ணி ஏங்க நாங்கள் என்ன அரசாங்கத்துக்கு எதிராக வந்து வன்முறையை தூண்டும் விதமாக லெட்டர் கொடுத்தோமா? இல்லை அப்படி எதுவும் வாசகங்கள் இருந்துச்சு அதில்? அனுமதியின்றி கூடுதலோ ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறப்போ ஏங்க ஒரு பிட் நோட்டீஸ் விநியோகம் பண்ணுறதுல உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? நாங்கள் ஆதரவாக இருக்கோம்னு சொல்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதை நீங்கள் தானே களத்தில் வந்து செஞ்சுருக்கணும். நீங்கள் வந்து ஓட்டு கேட்க மட்டும் 234 தொகுதிக்கு பிரச்சாரம் பண்ண போறீங்கல்ல. ஜெயிச்சதுக்கப்புறம் 234 தொகுதி போய் முதலமைச்சர் பார்த்துட்டாரா? போயிட்டாரா? கார் ரேஸ் நடத்த டைம் இருக்குல்ல, மக்களை பார்க்க டைம் கிடையாதா உங்களுக்கு? என்னங்க ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கீங்க? மக்கள்லாம் என்ன ஏமாளி நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா நீங்கள்? திமுக கொடியை போட்டுட்டு ஈசிஆரில் வந்து பெண்களுக்கு ஏதாவது கார் வச்சு துரத்திக்கிட்டு இருக்காங்க. கேட்டால் அது வந்து இந்த திமுக கொடியை வந்து நாங்கள் டோல்கேட்டு பாஸ் பண்ணுறதுக்காக தான் போட்டோம். ஆனால் அது அதிமுக நிர்வாகியோட எங்கள் குடும்பமே அதிமுக, ஆனால் டோல்கேட்டை வந்து நாங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்காக கொடியை போட்டோம் அப்படின்னு வந்து ஒரு வீடியோ வெளியில் வருது. நீங்கள் வந்து கைது பண்ணதுக்கப்புறம் அந்த வீடியோ வெளியிட்டீங்களா, இல்லை கைது பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ எடுத்தீங்களா? கைது பண்ணதுக்கப்புறம் அந்த வீடியோ எடுக்கிறீங்கன்னா காவல்துறை எப்படி அனுமதிச்சுது? கைது பண்ணுறதுக்கு முன்னாடி வீடியோ ஒருத்தன் எடுத்து போடுற அளவுக்கு இருக்கான்னா நீங்கள் அந்தளவுக்கு தான் காவல்துறை லத்தாஜிக்கா இருக்கா அவங்கள பிடிக்காம? அப்போ இது ஃபெயிலியர் இல்லையா? அந்த வீடியோ வெளியில் வந்தது ஒரு ஃபெயிலியர் கிடையாது அரசாங்கத்துக்கு? காவல்துறைக்கு ஒரு ஃபெயிலியர் கிடையாதா? ஏற்கனவே இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்தில் அந்த எஃப்ஐஆர் வெளியே வந்ததே ஒரு பெரிய ஒரு ஏங்க இன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடிய பெண்களுடைய விவரங்களை வந்து வெளியில் வருதுங்க. எப்படிங்க பெண்கள் தெரியுமா வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க வெளியில்? நம்ம என்ன சொல்கிறோம்? இது போன்ற பாலியல் புகார்கள் இருந்தால் வெளிப்படையாக சொல்லுங்கள், நாங்கள் இருக்கிறோம், ஆக்ஷன் எடுக்கிறோம். காவல்துறையும் மற்ற கட்சிகளும் நிற்கும் பொழுது இன்றைக்கு வந்து இது போன்ற எஃப்ஐஆர் காப்பிகளோ இல்லை கம்ப்ளைண்ட் கொடுத்தவனுடைய விவரங்களோ குடும்பத்தினருடைய விவரங்களோ மொபைல் எண்ணோட வெளியில் வருது அப்படின்னா எப்படி தைரியமாக வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க? அப்போ இது வந்து நீங்கள் குற்றம் சாட்டுபவர்களே ஒடுக்கக்கூடிய முயற்சி தானே இது எல்லாமே. இப்படியா ஒரு சட்ட ஒழுங்கு இருக்கும் தமிழ்நாட்டில்? ஏற்கனவே புதுக்கோட்டை மாவட்டத்தில் மணல் குவாரி இது வந்து கம்ப்ளைண்ட் பண்ண ஜகபர் அலி அப்படின்னு சொல்லி ஏடிஎம்கே நிர்வாகி ப்ளஸ் சோஷியல் ஆக்டிவிஸ்ட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு இருந்தாங்க. பொதுவாகவே சொல்கிறேங்க, இன்றைக்கு தமிழ்நாட்டில் அரசாங்கத்தை எதிர்க்கக்கூடிய அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும், எதிர்க்கட்சிகளாக இருக்கட்டும், சமூக செயற்பாட்டாளர்களாக இருக்கட்டும், அரசியல் செயற்பாட்டாளர்களாக இருக்கட்டும், பத்திரிகையாளர்களாக இருக்கட்டும், யூடியூபர்ஸாக இருக்கட்டும், பொதுமக்களாக இருக்கட்டும், யாருக்குமே பாதுகாப்பு கிடையாது. அத்தனை பேருக்கும் இன்னைக்கு த்ரெட்டனிங் இருக்கு. அத்தனை பேரையும் ஒடுக்கக்கூடிய முயற்சியில் எனக்கு ஆளுங்கட்சிகள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்படி ஒரு சூழல் தான் இங்கே நிலவிக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழலில் செயல்படுறதே கஷ்டமாக இருக்குங்க. அவ்வளவு ஒடுக்குமுறைகள், வன்முறைகள். கடைக்குள்ளே போயிட்டு பிரியாணி கொடுக்கலன்னா கடையை காலி பண்ணுற கூட்டமாக இருக்குது. கடைக்குள்ளே போய் அறிவாள் எடுத்து வெட்ட போகிறானுங்க. எப்படி ஒரு ஆயுதத்தை கொண்டு போயிட்டு வெட்டக்கூடிய அளவுக்கு நீங்கள் சட்ட ஒழுங்கு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்களா? எவ்வளோ தைரியம் இருக்கும்? காவல்துறை திறம்பட செயல்பட்டிருந்தா, ஆட்சியாளர்கள் காவல்துறையை கையில் வச்சிருக்கக்கூடிய முதல்வர் திறம்பட செயல்பட்டிருந்தா தப்பு பண்ணுறவனுக்கு பயம் வருமா வராதா? அருவாளை எடுத்துட்டு நேற்று கூட நீங்கள் செய்திகளில் பார்த்தீங்கன்னா பழவந்தாங்கல் ரயில்வே நிலையத்தில் வந்து அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் பெரிய பெரிய பட்டாக்கத்திகளை வைத்து கொண்டு சுற்றி கொண்டு இருக்கக்கூடிய காட்சிகள்லாம் நியூஸில் வெளியில் வருது. காவல்துறையோ அரசாங்கமோ சீரிய முறையில் செயல்பட்டிருந்தா இந்த தைரியம் வருமா? அப்போ எப்படி சீர்கெட்டிருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் மக்கள் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு பெண்கள் தன்னுடைய வீட்டு வாசலில் கோலம் போட முடியலங்க. வீட்டு வாசலில் கோலம் போது செயின் எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த அளவுக்கு இருக்குதுங்க இன்னைக்கு செயல்பாடுகள் எல்லாமே. ரொம்ப ஒரு மோசமான நிலையில் ஒவ்வொரு குடும்பமும் அச்சப்படக்கூடிய நிலையில் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டோட சட்ட ஒழுங்கு இருக்குது. இது எல்லாமே மாறும் 2026. இது எல்லாத்துக்கும் சேர்த்து மக்கள் திமுகவை மிகப்பெரிய ஒரு தீர்ப்பை அளித்து இதோட ஆட்சி அதிகாரத்திலே வராத அளவிற்கு மக்கள் வீட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க.